இத்தனை நாளாக நம்ம மேடத்துக்கு தான் ஜாமான் வாங்குறதுக்கு நடந்துட்டு இருந்தேன். கேரட் விலையை பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா 4 ரியால், கரம் மசாலா 6 ரியால். அப்பா பட் விரும்பி குடிக்கிறது இது ஒன்று தான். இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பிஸாவா பெருசாவதும் இல்லை. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ போய் டைம் பார்த்தீங்கன்னா மணி 10:30. இப்போ காலையில் நமக்கு என்ன டியூட்டி வந்திருக்குன்னா, இத்தனை நாளாக நம்ம மேடத்துக்கு தான் ஜாமான் வாங்குறதுக்கு நடந்துட்டு இருந்தேன். நமக்கு அந்த வேலை டென்ஷன் ஆகுதுன்னு தான் இந்த வேலையிலையாவது ஜாமான் வாங்குறதுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ இவங்களே லிஸ்ட் அனுப்புகிறாங்க, இந்த ஜாமான் வாங்கிட்டு அந்த ஜாமான் வாங்கிட்டு. பட் என் மேடம் கொடுக்கறதோட இவங்க கொடுக்கறது கம்மி தான். பட் இவங்க எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி ஓகே ஃபகத் இது வாங்கிட்டு வா, அது இல்லைன்னா விட்டுருன்னுவாங்க. மேக்ஸிமம் கடைக்குன்னு ஒன்று அலைய விட்டாங்கன்னா 2 கடை இல்லைன்னா 3 கடை அவ்வளோதான். அதுவும் ரேரு தான். ஒரு கடை இல்லைன்னா அடுத்த கடை அவ்வளோதான், இதுக்கு மேலே இருக்காது. பட் அதனால ஒரு 4-5 லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. சிக்கன் பிரஸ்டட் ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் ஏதோ சிக்கன் தூளோ ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட்டு போகணும். எந்த சூப்பர் மார்க்கெட்டு போகிறதுன்னு தெரியல. போவோம், ஃபேமிலிக்கே போவோம், பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ அங்கே போவோம், போய் வாங்கிட்டு வரும். அங்கே போயிட்டு என்னென்ன எவ்வளோ விலைங்கிறத இத்தனை நாள் நான் காட்டாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி காட்ட முடிஞ்சால் நான் காட்டுறேன். ஏன் நான் காட்டுறதில்லனா, அங்கேயும் நிறைய பொம்பளைங்கள்லாம் இருக்காங்க, லேடிஸ் இருக்கிறதுனால வீடியோ எடுத்த அதுவும் எதாவது சொல்லுவோம். எனக்கு என்னன்னா வீடியோ எடுக்கிறது பெருசு இல்லை. இப்போ எங்கே ஏதாவது லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்துட்டேன்ற ஒரு பேர் வந்து ஒரு சொல்லி விட்டுருவாங்க. அந்த ஒரு கடுப்பு தான் ஆகுதே தவிர மற்றபடி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. கடுப்பாகுது. சரி கைஸ், போவோம். போயிட்டு என்னென்னு காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஹே கைஸ், ஒரு வழியா ஃபேமிலி சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு. உள்ளே போவோம். திங்ஸை வாங்கிட்டதுக்கப்புறம் நான் என்னென்ன எவ்வளோ விலைங்கிறத வீடியோவில் காட்டுறேன். சரிங்களா? உள்ளே வந்தாச்சு. கேரட் விலையை பார்த்தீங்களா? ஆஸ்திரேலியா 4 ரியால். ப்ரொக்கோலி, கேபிஷ், முட்டைகோஸ் 2 ரியால், 40 ரூபா 44 ரூபா கிட்ட வருது. நம்ம ஊரில் எவ்வளோ வரும்ன்றது தெரில. காலிஃப்ளவர் அது 5.50. நிறையா இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. உருளைக்கிழங்கு 3 ரியால், பைனாப்பிள் 12 ரியாலா? ஸோ மசாலா தூள்லேருந்து மைனஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். நமக்கு இங்கே சமைக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் தெரியாது. பட் இருந்தாலும் சமைக்கிற பொடியெலாம் எவ்வளோ இருக்குன்றத நீங்களே பார்த்தா தெரியும். கரம் மசாலா 6 ரியால். அப்பா ஆனால் இந்த ஊர் விலையை பார்த்தீங்கன்னா கம்மி தான். பிரியாணி மசாலா 5.25. சாம்பார் பவுடரா 20 ரியால். சில்லி சிக்கன் ஃப்ரை மசாலா நம்ம ஊரில் தயிர் வாங்கினா ஒரு வெரைட்டி தான் இருக்கும். இங்கே எத்தனை வெரைட்டி இருக்குது, ஃபுல்லாகவே தயிர் தான். பட் எனக்கு ஃபேவரட்லேயே நான் பிடிச்சி குடிக்கிற ஒன்று மோருன்னு பார்த்தீங்கன்னா, அது மோருன்னு சொல்ல முடியாது, அது ஒரு வகையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் ஜூஸு, தயிர், க்ரீமு சாப்பிட்ற மாதிரி தான். பட் விரும்பி குடிக்கிறது இது ஒன்று தான். இது பிரித்து இருந்தால் எடுக்கலாம், பிரிக்கலை. ஸோ அதனால் அதை விட்டுட்டு சாப்பிட்றது எதாவது இருந்தால் பார்க்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் விரும்பி சாப்பிட்றது இந்த ஜெல்லி இதுக்கு பார்த்தீங்களா, இது நல்லா சாப்பிடுவேன், இது சாப்பிடுவேன். ஸோ ஃபாரின்லேருந்து வந்தால் நம்மலாம் நான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது ஸ்னிக்கர்ஸு, எங்கள் அப்பா வாங்கிட்டு வருது இது, அப்புறம் பவுண்டி, அப்புறம் இந்த மார்ஸு, அப்புறம் கிட்கேட்டு. இப்போது ரீசெண்டாக நான் ஊருக்கு போனால இப்போ இதுதான் வாங்கிட்டு போனேன். இது நல்லா இருக்குது. இது எல்லாமே மிக்சடு. மார்ஸும் நல்லா இருக்கும், அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, பட் நல்லாயிருக்கும். இது என்ன இப்போ ஒன்று பேர் டைரி மில்க் இருக்குது. இந்த பக்கம் சின்ன சின்னதாக இருக்கும்,
ஸோ இப்போ வாங்க வேண்டிய ஜாமான் வாங்கியாச்சு. இதுதான் வாங்கினது. ஸோ இப்போ போவோம். போயிட்டு அடுத்த வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சோறு, கோழிக்குழம்பு, மட்டன், சாப்பாடு, முட்டை ஃப்ரை. ஹே கைஸ், இப்போது மதியம் இல்லை சாயங்காலம் ஆகிடுச்சு. இப்போ சாயங்காலம் மறுபடியும் வேலை எங்கே வந்திருக்குன்னா, இந்த சமையல்காரன் ஃபோன் பண்ணி, சமையல்காரன் கிடையாதாங்க கடைசியில் இவன் அஸ்லாம் தான் சொன்னான். டே இப்போ தம்பிக்காரன் இருக்கானே அவன் சமையல்காரன் இல்லைடா, வாட்ச்மேன்ரா, அவன் ஏதோ சமையல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவன் சமைச்சிக்கிட்டு இருக்கான்டான்னு சொல்கிறான். அட பாவீங்களா, இத்தனை நாள் இது தெரியாம அவனை சமையல்காரன் சொல்லிட்டு இருந்தாடான்னு. அவன் சமையல்காரன் கிடையாது, அவன் வாட்ச்மேன் தான். இவனா சமைக்கிறதுல இறங்கி சமைச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் சமையல்காரன்னு. இல்லைடா எனக்கு தெரியாதான்னு அந்த கூப்பிட்டு தயிர் ஒரு 6 பீஸு, அப்புறம் இன்னொரு ஏதோ ஒன்று ஃபோட்டோ பிடிச்சிக்க அதை வாங்கிட்டு வான்னா. சரி ஓகே வாங்கிட்டு வரேன்னா. இப்போ எங்கே போகிறேன்னா மீண்டும் ஃபேமிலிக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ போவோம், இப்போ வாங்கிட்டு வருவோம். இப்போது அங்கே தான் சாப்பிட்றது இருந்தால் சாப்பிடுவோம். பசி இது லைட்டாக டீயும் குடிக்கல. ஸோ பேசாமல் டீயை குடிச்சிட்டு போகுமான்லாம் யோசிக்கிறேன். ஸோ போவோம், போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் போகிறது இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு வாங்கினது இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். पिज़्ज़ा हाँ ठीक है भाई, हाँ गरम करो. சாண்ட்விட்சு, கேக்கு, இதுதாங்க. இது கேட்டுதாங்க என் மேடம் உயிர் எடுத்தாங்க ஃபஸ்ட்டு. சரி ஓகே சாப்பிடுவோம். அப்படியே ரசமலாய், நம்ம ஊர் டிஷ்ஷெலாம் எல்லாமே இருக்கும். பட் டோனட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மிஷின் ஓடிட்டுருக்கு பக்கத்தில், அதனால் எதுவும் கேட்காது. பாருங்கள் எல்லாமே இருக்குது. பட் இதில் எனக்கு 1ஆம் நம்பர் ஒர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட். அது நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கேக்காக தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உருகி நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி இது ஸ்பெஷல் கேக். இது இன்றைக்கி நேஷ்னல் டே, அதனால ஸ்பெஷல் கேக் இன்னைக்கு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வாங்கின பீஸாவை சாப்பிடுவோம். பெருசாக எதுவும் இல்லை. எங்கள் ஊரில் இந்தமாரி நான் சாப்பிட்டது எப்போ தெரியுமா, லாவா கேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். விருதாச்சலத்தில் லாவா கேக்ஸில் ஒரு சீஸ் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், பீஸா மாதிரி. அது பேர் மறந்து போச்சு. அது காலேஜ் டேஸில் படிக்க உள்ள சாப்பிட்டது. ஸோ அது விரும்பி சாப்பிடுவேன். பட் அதை பார்த்து இது சாப்பிட ஆரம்பிச்சுன்னா சீன்னு இருக்குது, நல்லாவே இல்லை. அதுக்கு கம்பேர் பண்ண இது நல்லாவே இல்லை. ரியல் பெஸ்ட். ஸோ இப்போ திங்ஸு வாங்கி குப்பை மாரி கிடக்குது. இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்தது நான் வேலை வரும்னு தெரியாது. இங்கேருந்து பொறுமையாக தான் போவேன். இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் போவேன். ஸோ போவோம், வேறு எங்கேயாச்சும் வேலை இருந்தால் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? கைஸ், ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் சாப்பிடல, அது மட்டும்தான் இன்னும் வேலை இருக்குது. இப்போ சாப்பிட்றதும் சாப்பாடு இங்கே எதுவுமே இல்லை, மஜ்லிஸ்லேயும் ஆள் இல்லை. ஸோ வெளியே தான் போக வேண்டிய வேலை இருக்கும். ஸோ தூக்கம் வருது. மதியமும் சரியாக தூங்கலை. ஏன்னா மதியம் தூங்கினா நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் மதியமும் தூங்குறது இல்லை. படுத்துக்கிட்டு பார்த்தேன், உருண்டு சுத்தமாக தூக்கம் வரல. ஸோ அதனால் மதியம் தூங்குறதை விட்டுட்டேன். இப்போ போய் நல்லா தூக்கம் வருது. ஏன்னு தெரில, இத்தனை நாளாக வராத தூக்கம் இன்னைக்கு நல்லா தூக்கம் வருது. அஸ்லாம் வர வேண்டியது இருக்குது, அவன் வந்ததுக்கப்புறம் போகலான்னு. ஏன்னா சாப்பாடு இல்லை 3 பேர்த்துக்கும். ஸோ இப்போது 3 பேருமே வெளியே போய் தான் ஆகணும். அதனால் சரி அஸ்லாம்கிட்ட கேட்டேன், எங்கடா இருக்கேன், நான் கிளம்பிட்டேன்டா, வஜ்பாவில் தான் இருக்கேன் அப்படின்னா. சரி வஜ்பா தானே 10 நிமிஷத்தில் வந்துடும்னு பார்த்தா 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த வீட்டில் தான் இருக்கேன்னா. சரி திரும்பவும் ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா ஃபோன் பண்ணல. இப்போது இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் இறக்கி விட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரில, பார்த்தா தான் தெரியும் போயிட்டு. ஸோ பார்ப்போம். வேலை எதுவும் பெருசாக வரல. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் தான் 2 தடவை போனேன், அதுக்கப்புறம் வேலை எதுவும் வரல. நல்லதாக போச்சு. ஏன்னா இந்த வீட்டில் இப்போ குழந்தை வந்திருக்கனால குழந்தை கூட விளையாண்டுருக்காங்க போல இருக்குது. ஆளுங்க வந்து போகிறதுனால வீட்டிலேயே இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது, வேலை இல்லாதது.
சரி கைஸ், மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகேங்களா? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? பை, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.